சுப்பையா, ராக்கம்மா அப்படிங்கிற வயசான தம்பதிகள் கூலி தொழில் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்களாம். அவங்களுக்கு ராம்குமார் அப்படிங்கிற ஒரு மகன் இருந்தானாம். கஷ்டப்பட்டாலும் சுப்பையாவும் ராக்கம்மாவும் ராம்குமாரை நல்லா படிக்க வச்சு நல்ல வேலைக்கு போகிற மாதிரி ஆளாக்கி விட்டாங்களாம். ஒரு நாள் சுப்பையா ராக்கம்மா கிட்ட, ராம்குமாருக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு, என்னோட சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், நல்ல பொண்ணு, ராம்குமாருக்கு முடிச்சிட்டா என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்களாம். சரி, நம்ம ராம்குமாரையே கேட்கலான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு தங்களோட விருப்பத்தை சொன்னாங்களாம். ராம்குமாரும் சரி, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டானாம்மா. ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்க்க அவங்களோட சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு பொண்ணு ஊருக்கு கிளம்பி போனாங்களாம்மா. அவங்க பொண்ணு வீட்டுக்கு போன உடனே பொண்ணும் ராம்குமாரை பார்க்க வந்துச்சாம்மா. ராம்குமாரும் பொண்ணை பார்த்தானாம்மா. 2 பேத்துக்குமே பிடிச்சிருந்துச்சாம்மா. உடனே பேசி சுப்பையாவும் ராக்கம்மாவும் ராம்குமாருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களாம். கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துலேயே ராம்குமாருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சாம்மா. ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சாம்மா இவங்க குடும்பமும். ராக்கம்மாவுக்கும் சுப்பையாவுக்கும் அவங்களோட பேரன்னா ரொம்ப பிடிக்குமாம்மா. ரொம்ப பாசமாக அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு வந்தாங்களாம்மா. சில மாதங்கள்லேயே சுப்பையாவும் உடல்நலக்குறைவால் காலமாயிட்டாராம்மா. ராக்கம்மா மட்டும் தன்னோட பேரனையே உலகமாக நினச்சி ரொம்ப பாசமாக வளர்த்துக்கிட்டு வந்தாங்களாம்மா. சில வருடத்தில் குழந்தைய வளர்ந்து பெரியவன் ஆயிட்டானாம்மா. ராக்கம்மாவுக்கும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்துட்டு இருந்துச்சான். ஒரு நாள் ராம்குமாரோட மனைவியோ ராம்குமார்கிட்ட, உங்கள் அம்மாவுக்கு இப்படி மருத்துவ செலவு ஆகுது, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எப்படி பிழைக்கிறது, எப்படி சேவ் பண்ணுறது, நமக்கு பையன் பெருசாகிட்டான் இல்லையா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்களாம். அதையும் ராம்குமாரோட மகனும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தானாம்மா. ராம்குமாரோட மனைவியோ, உங்கள் அம்மாவை நல்ல முதியோர் இல்லமாக பார்த்து சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாலாம்மா. அதை யோசிக்காத ராம்குமாரும் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா அம்மா நான் உன்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்த போகிறேன், கிளம்புமா அப்படின்னு சொன்னானாம்மா. அதுக்கு பாட்டியும், நான் உனக்கு தொந்தரவு தரேன்னா நான் கண்டிப்பாக முதியோர் இல்லத்துக்கு போகிறேன்டா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் பேரனை மட்டும் அடிக்கடி கூட்டிகிட்டு வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராக்கம்மாவும் முதியோர் இல்லத்துக்கு போக கிளம்புனாங்களாம்மா. அப்போன்னு பார்த்து ராம்குமாரோட பையன், அப்பா அப்பா நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொன்னானாம்மா. ராம்குமாரோ, நீ எதுக்குடா அங்கெல்லாம் வர அப்படின்னு கேட்டானாம்மா. அதுக்கு ராம்குமாரோட பையனும், அப்பா எனக்கும் வயசாகி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நானும் உங்களை எந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்துணுன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொன்னானாம்மா. இதை கேட்ட ராம்குமாருக்கும் ராம்குமாரோட மனைவிக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சான். அப்போ தான் புரிஞ்சிச்சான், அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை தான் அவங்க குழந்தைங்களும் பார்த்து கற்றுப்பாங்க, அதை தான் அவங்களுக்கு அவங்க குழந்தைங்களும் வருங்காலத்தில் செய்வாங்க அப்படின்னு. ராம்குமாரும் ராம்குமாரோட மனைவியும் தன்னோட தப்பை உணர்ந்து அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்களாம். இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? தன்வினை தன்னை சுடும். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் செய்வாங்க. அதனால் நாமளும் நல்லது செய்வோம், நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்லது சொல்லிக் கொடுப்போம். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.